யுவதாஸ், நீ எண்ணி பாத்தியா? பார்த்தேன். தெற்குல குறைஞ்சது 1000 பேர் இருந்தாங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமும் மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. திசைக்கட்டில மக்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி காட்டுச்சு. அப்போ 2000-ஆ? இன்னும் அதிகமா நான் தோராயமா தான் சொன்னேன், ஆனா இருக்கலாம். ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. என்ன சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு? அவங்க கிட்ட சாப்பாடு இல்ல. போதன நாள் முழுக்க நீடிக்கும்னு யாரும் எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வர? இவங்கள சில பேர் அவங்களோட வீட்ல இருந்து வெளியேற்றப்பட்டு 1 வாரத்துக்கு மேல இருக்கும். அவங்க பசியோடவும் சோர்வாவும் இருக்காங்க. யார்கிட்டயாவது சாப்பாடு இருக்கா? இல்லையா? சாப்பாடு? நீங்க சாப்பாடு பத்தி கேட்டீங்களா? ஆமா. நான் ஒண்ணு தரலாமா? இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான குடும்பங்கள்ல ஒரு குடும்பத்துக்கு தான் இதை கொடுக்க முடியும். என்னால முடிஞ்சதை செய்யணும்னு நினைக்கிறேன். நல்லா கேட்கணுங்கிறதுக்காக கிட்ட வந்துட்டீங்களா? இல்ல, அங்க ஒரு பிரச்சனை. ரவி, ஜனங்க எல்லாரும் சாப்பாடு இல்லாம இருக்காங்க. சிலர் பல நாளா சாப்பிடாம பசியில இருக்காங்க. மத்தவங்க ரொம்ப தூரத்துல இருந்து வர வந்திருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. நம்ம கிட்ட சாப்பாடு எதுவும் இல்ல, அவங்க கிட்ட இல்ல. இப்ப அவங்க வீட்டுக்கு அனுப்ப போற நேரமா? சரி, இந்த சமயம் அவங்க ரொம்ப பசியா சோர்வா இருப்பாங்க. அவங்க இப்படியே வீட்டுக்கு அனுப்பினா மயங்கி விழுந்துருவாங்க. அவங்க பசியோட இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் யுவதாஸ். பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நான் அவங்கள பார்த்தேன். எல்லாருக்கும் தேவையான ரொட்டி எங்க போய் வாங்க முடியும்? ஆனா நம்ம 200 தினாரி மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். உங்களால எங்கிட்ட ஏதாவது கொண்டு வர முடியுமா? நிச்சயமா யார்கிட்டயாவது கொஞ்சமாவது இருக்கும். கொஞ்சம் இருந்தா கூட போதும். 2 மீன்களும் 5 ரொட்டிகளும். இது அற்புதமான ரொட்டிகள் தெரியுமா? இது போதாதுன்னு எனக்கு தெரியும். ஓ, இது எனக்கு போதும். இதை வச்சு என்னால நிறைய செய்ய முடியும். நன்றி. பரிமாறுங்க. ரொட்டிகளையும் மீன்களையும் விநியோகிக்க 12 கூடைகளை கொண்டு வாங்க. நான் தெளிவா தானே சொன்னேன்? ஏற்கனவே நடந்தது மாதிரி இருக்கு. இருக்கலாம். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாக இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரியதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அச்சமயம் அடையத்தக்க மரமாகும். அது மாதிரி தப்பிச்சு எவ்வளவு முடியுமோ. இதுதான் கடைசி. ஆமா, இதுதான் கடைசி. டெலிமாச்சஸ், நீ உன்னோட கூடைய திரும்ப எடுத்துக்க. வானவர் அருந்தும் விருந்திது மனவாசல் கூடிய உணவு தந்து இங்கேயே வைத்திருந்தேன். ஆனா உங்களுக்கு உண்மையான உணவை இப்ப தேவை. அதனால சாப்பிட உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம்.